ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா மார்கழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட் எல்லோரும் நல்லா கலர் கோலப்பொடியெல்லாம் போட்டு கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. நானும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காலேஜ் தான். ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் எக்ஸாம். இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிடும். எங்களுக்கு பிஎட்டும் முடிஞ்சு போயிடும். காலேஜே ஓவர் ஆயிருங்க. சரின்ட்டு ஸ்ரீவிக்கு போனோம். ஸோ ஸ்ரீவி போயிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே இறக்கி விட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியெல்லாம் செம்ம காற்றுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் பிடிச்சி ராஜபாளையம் வந்தாச்சு. ஸோ ரொம்ப நேரம் ராஜபாளையத்தில் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம்னால செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ நாங்களும் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிட்டோம். போகவும் பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளேயே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ என்ட்ரி ஆகும்போது இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பலமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்லேருந்து எல்லாமே தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இந்த சைடு சரியான தண்ணி தேங்கி இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கயராக கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நிறைய பேரை கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ கலெக்டரை இன்வைட் பண்ணியிருக்காங்க, எங்கள் சைடு உள்ள கலெக்டர். ஸோ அதுக்கடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அந்த செடி நல்லா அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்க்கும் போதே அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லும் டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசுநாதர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. நிறைய பொம்மை அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இன்னும் லைட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் எக்ஸாம் எழுதுறதுக்காக மேலே போயிட்டோம். ஸோ போவையில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்களும் நடந்து போனோம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம்லேயே அதனால் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸோ இன்னையோட இந்த காலேஜை விட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா இந்த காலேஜில் நாங்கள் படிக்கவில்லை. அதுக்கு சென்டர் மட்டும்தான் இந்த காலேஜில் போட்டிருக்காங்க. அதனால தான். ஸோ ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும்ல, எங்கே போனாலும் நமக்கு மெமரிஸ் இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரியான பசிங்க. ஸோ வந்தது நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்ட்டு சாப்பாடை திறந்தாச்சு. ஸோ எங்கள் வீட்லேயும் தோசை, இன்னொரு வீட்லேயும் தோசை. ஸோ அவங்க வீட்டில் சாதம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ படிக்கவே இல்லைங்க. இப்போ வந்து தான் ரிவிஷனே விட்டுட்ருக்கோம். 2 நாள் விட்டுருந்தாங்க. அக்கடா நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு நல்லா தெம்பாக வெளியில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் முகத்தில். ஸோ இருந்தாலும் மனசுக்குள்ளே லைட்டாக வருத்தமும் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாருமே ஷேர் பண்ணி நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே பைய கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய மெமரிஸ் எல்லாம் சேர்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ போவையில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தோங்க. ஸோ அடுத்து எப்போ பார்ப்போன்னு தெரியாது. அடுத்து டிகிரி கொடுக்கும்போது தான் நாங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லாருக்குமே மேரேஜ் பாதி பேத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நாங்களும் பஸ்ஸில் ஏறிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நானும் பஸ்ஸில் அப்படியும் காற்று வாங்கிட்டு போனேங்க. ஸோ கோவிலே அப்படியே ஃபீலிங்காக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே நாங்களும் போயாச்சு. ஸோ போனதும் பார்த்திங்கன்னா அடுத்து நான் என் ஃப்ரெண்டு தம்பி எல்லாருமே ஜாயின்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.